தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பந்தியிலேயே குணம் குப்பையிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல அந்த பணம் எப்படி வருது? ஏன் சில பேர் மட்டும் எப்பவும் பணக்காரங்களாவே இருக்காங்க? அவங்க சொத்து மதிப்பு ஏறிக்கிட்டே போகுதே. ஆனா நம்மள மாதிரி பல பேர் மாசம் பிறந்தா இஎம்ஐ, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லுன்னு சம்பள நாளுக்காக காத்துக்கிட்டு மாச கடைசியில ஏடிஎம் வாசலே நின்றுட்டு இருக்கோமே. என்னைக்காவது நிம்மதியா உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து அப்பா, அம்மா, வாத்தியாருன்னு எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தம்பி, நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு போயிட்டா உன் வாழ்க்கை சூப்பரா செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயும் மாச கடைசியில அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தா ஒரு 100 200 தான் நிக்குது. ஏன் அப்படி? ஏன்னா பணத்தை பத்தி நாம கத்துக்கிட்ட நம்பிட்டு இருக்கிற எல்லாமே தப்பு. நம்ம ஸ்கூல்ல வரலாறு, கணிதம், சயின்ஸ்னு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க. ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு எந்த ஸ்கூல்லையும் நமக்கு சொல்லித் தரவே இல்லை. பணத்தை பத்தி பேசுறதே ஒரு தப்பான விஷயம்னு நம்ம மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. படிக்கிற வயசுல படிடா, பணத்தை பத்தி யோசிக்காதடா அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. இந்த ஒரு பெரிய பொய்யை உடைச்சி உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய மூளையை உலுக்கி எடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ரிச் டாட் புவர் டாட். இந்த புக்கை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை. இதை எழுதினவர் ராபர்ட் கியோசாகி. எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த புக்கோடைய சேல்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், ஆடியோ புக் ஒரு பக்கம் பல மில்லியன்ஸ் கிராஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த புக்கை பத்தி நிறைய பேர் ரிவ்யூ போட்டுட்டே தான் இருக்காங்க. நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ்ல இது வரைக்கும் நீங்க ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க. அதாவது புத்தகத்துல இருக்கிறத அப்படியே நம்ம படிச்சு சொல்லி இருக்கோம். பட் இன்னையில இருந்து நம்ம சேனல்ல நீங்க பல ஃபேமஸான புக்கோடைய ரிவ்யூவும் கேட்க போறீங்க. நிறைய பேர் என்கிட்ட அந்த புக்கை பத்தி சொல்லுங்க பிரதர், இந்த புக்கை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுவும் நிறைய ஃபேமஸான புக் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு. எல்லாருக்கும் அந்த புக்கை படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல இருக்கே, எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் நம்ம கிட்ட இருக்கும். சோ நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனல்ல ஆடியோ புக்கா இல்லாம பல ஃபேமஸான புக்ஸை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, அதுல இருந்து நாம என்ன விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு சிறந்த ரிவ்யூவா நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க என்னைய நரேட்டரா பார்த்திருப்பீங்க. இந்த மூமெண்ட்ல இருந்து நீங்க என்னைய ஒரு புக் ரிவ்யூவரா பார்க்கலாம். எந்த புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச, என் மைண்டை மாத்தின ஒரு சூப்பரான புக் தான் இந்த ரிச் டாட் புவர் டாட். இந்த புக் எழுதின ராபர்ட் கியோசாகிக்கு சின்ன வயசுல 2 அப்பாக்கள் இருந்தாங்க. என்னடா 2 அப்பான்னு யோசிக்கிறீங்களா? தப்பாலாம் யோசிக்காதீங்க. ஒருத்தவர் அவருடைய சொந்த அப்பா, பயங்கரமா படிச்சவரு, பிஹெச்டி எல்லாம் முடிச்சவரு, அரசாங்கத்துல பெரிய அதிகாரியா இருந்தவர். ஆனா வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் பண கஷ்டத்திலேயே வாழ்ந்து சாகும்போது ஒரு பெரிய கடனை விட்டுட்டு போன ஒரு ஏழை அப்பா, புவர் டாட். இன்னொரு அப்பா, ராபர்ட்டோடைய ஃப்ரெண்டோட அப்பா. நம்ம ஃப்ரெண்டோட அப்பாவை நம்ம அப்பா தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி இவருடைய ஃப்ரெண்டோட அப்பாவை அப்பா தான் கூப்பிட்டுருக்காரு. 8ஆம் கிளாஸ் கூட அவர் தாண்டாதவர். ஆனா ஹவாய் மாகாணத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரா உருவான ஒரு பணக்கார அப்பா, ரிச் டாட். சோ இதுதான் இந்த புக்கோடைய தலைப்பு. அவருடைய சொந்த அப்பா புவர் டாட், ஃப்ரெண்டோட அப்பா ரிச் டாட். எக்கச்சக்கமா படிச்ச அந்த ஏழை அப்பா வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணாரு? படிப்பு வாசனையே இல்லாத ஃப்ரெண்டோடைய பணக்கார அப்பா அப்படி என்ன பண ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில இருந்து பணம்னா என்ன அப்படின்னு ராபர்ட் கத்துக்கிட்ட அந்த ரகசியங்களை தான் இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. சில நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நாம ரொம்ப டீடைல்டா ஒரு கதை மாதிரியோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரியோ பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது பணத்தை பத்தி இத்தனை வருஷமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே தலைகீழா மாறும். உங்க மைண்ட் செட்டு, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க வாழ்க்கை, இது 3மே கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். சோ ராபர்ட்டோடைய ஃப்ரெண்டோட அப்பா, அந்த பணக்கார அப்பாவுடைய சீக்ரெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நான் டீப் டாக்ஸ் தீபன். இந்த புக்குடைய ரைட்டர் ராபர்ட் கியோசாகிக்கு அவருடைய சொந்த அப்பா ஒரு ஏழை அப்பா. அவர் பயங்கரமா படிச்சவரு, பிஹெச்டி முடிச்சவரு, கவர்மெண்ட் வேலையில பெரிய போஸ்டிங்ல இருந்தவர். ஆனா கடைசி வரைக்கும் பண கஷ்டத்திலேயே இருந்தவர். இன்னொருத்தர் அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா, பணக்கார அப்பா. ஆனா அவர் 8ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல.
இருந்தாலும் அந்த ஹவாய் ஊர்லயே பெரிய பணக்காரரு. இந்த 2 அப்பாக்களுமே ராபர்ட்டுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் தான் இந்த புக்ல இருக்கு. ஆனா 2 பேருமே கொடுத்த அட்வைஸ் நேரெதிர். ஏடாப்பா சொல்வாரு, பணத்து மேல இருக்கிற ஆசை தான் எல்லா தீமைக்கும் காரணம் அப்படின்னு. ஆனா பணக்கார அப்பா சொல்வாரு, பணம் இல்லாததான்ப்பா எல்லா தீமைக்கும் காரணம் அப்படின்னு. ஏடாப்பா, நல்லா படி, அப்பதான் ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பணக்கார அப்பா, நல்லா படி, அப்பதான் ஒரு பெரிய கம்பெனியையே விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி 2 விதமான மைண்ட் செட்டுக்கு நடுவுல வளர்ந்த ராபர்ட் பணக்கார அப்பா சொல்றதை கேட்க முடிவு பண்றாரு. இந்த கதையில ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமா இருக்கு. ராபர்ட்டுக்கு, அதாவது இந்த ஆத்தருக்கு, ஒரு 9 வயசு இருக்கிறப்ப ஸ்கூல்ல பணக்கார பசங்க இவனை ஏடன்னு சொல்லி ஒரு பீச் பார்ட்டிக்கு கூப்பிடாம விட்டுட்டாங்க. உடனே இந்த பையனுக்கு ரோஷம் வந்துருச்சு. எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு அவங்க ஏழை அப்பா கிட்ட கேட்குறான். அவர் உடனே, உன் மூளையை யூஸ் பண்ணி பணம் உருவாக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த ஆத்தரும், இந்த சின்ன பையனா இருக்கிற அந்த ஆத்தரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ண பேஸ் டியூபை, அந்த காலத்துல வந்து டியூப் வந்து ஈத்துல தான் இருக்கும், எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி கலெக்ட் பண்ணி அதை தணல்ல உருக்கி நிஜமாவே அச்சு செஞ்சு காசு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பசங்களுக்கு அது இல்லீகல், கள்ள நோட்டு அப்படின்னு தெரியல. அவங்க அப்பா வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பணக்கார அப்பா கிட்ட போய் ஐடியா கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய பணக்கார அப்பா கிட்ட போய், ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட போய், எங்களுக்கு பணம் சம்பாதிக்க கத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் உனக்கு கிளாஸ் ரூம் மாதிரிலாம் பாடம்லாம் எடுக்க முடியாது, என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலை செய்யி, அப்ப நான் கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு வெறும் 10 சென்ட், அது ரொம்ப ரொம்ப கம்மியான காசு தான் அப்படின்னு சம்பளம் பேசி வேலைக்கு வச்சுட்டாரு. சனிக்கிழமை ஆனா 3 மணி நேரம் அந்த கடையிலேயே டப்பால இருக்கிற தூசியை தட்டுறது அந்த வேலை. 3 வாரம் போச்சு. ராபர்ட்டுக்கு செம காண்டாயிடுச்சு. என்ன ஏமாத்திட்டாரு, நான் போய் சண்டை போட போறேன் அப்படின்னு போய் நிக்கிறான். சம்பளத்தை ஏத்துங்க, இல்லைன்னா நான் வேலையை விட்டு நின்றுவேன் அப்படின்னு கத்துறான். அப்போதான் ரிச் டேட் அந்த முதல் பாடத்தை கத்து கொடுக்கிறாரு ராபர்ட்டுக்கு, நம்ம ஆத்தருக்கு. வாழ்க்கை எப்பவுமே உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு பேசாது, அது ஒன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளி விட்டு தான் பாடத்தை கத்து கொடுக்கும். இந்த மாதிரி அடி வாங்குறப்ப முக்காவாசி பேரு பயந்து போய் சேஃபான இடத்தை தேடி ஓடிடுவாங்க. சிலர் வாழ்க்கை மேலேயே கோவப்படுவாங்க. ஆனா புத்திசாலிங்க வாழ்க்கை நம்மள தள்ளி விடுறப்ப, ஓஹோ நாம ஏதோ புதுசா கத்துக்க வேண்டியிருக்கு போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே ஏன் காலையில அலாரம் அடிச்ச உடனே அறக்க பறக்க எழுந்து வேலைக்கு ஓடுறோம்? வேலை அவ்வளோ பிடிச்சு போயா ஓடுறோம்? இல்லவே இல்லை. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணன்றது அந்த பயம். சரி, மாச கடைசியில சேலரி வந்துருச்சு, என்ன பண்ண தோணுது? புதுசா போன் வாங்கணும், பைக் வாங்கணுன்ற ஒரு ஆசை ஏற்படுது. இந்த பயமும் இந்த பேராசையும் தான் நம்மள ஒரு எலி பொறிக்குள்ள மாட்டி வைக்குது. ஒரு கழுதைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி தொங்க விட்டா அந்த கேரட்டை சாப்பிடலான்னு கழுதை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பணத்தை துரத்தி நாம ஓடுறோம். இதை உடைக்கிறதுக்கு ரிச் டேட் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த 10 சென்ட் சம்பளத்தையும் நிப்பாட்டிட்டாரு. இனிமே நீ எந்த சம்பளமும் இல்லாம சும்மா வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சம்பளன்ற ஒன்னு எதிர்பார்த்து வேலை செஞ்சா நம்ம மூளை அதுக்கு மேல யோசிக்காது. ராபர்ட்டும் மைக்கும் சம்பளம் இல்லாம கடையில வேலை செஞ்சப்பதான் அவங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்த சூப்பர் மார்க்கெட்ல யாரும் யூஸ் பண்ணாத கிழிச்சு போட்டிருக்க அந்த காமிக்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மைக்கோட வீட்டுல ஒரு சின்ன காமிக்ஸ் லைப்ரரி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு சின்ன பசங்க கிட்ட 10 சென்ட் என்ட்ரி ஃபீஸ் வாங்கி படிக்க வச்சாங்க. அவங்க அந்த லைப்ரரியில இல்லாமலேயே அவங்களுக்கு பணம் தானா வர்ற மாதிரி ஒரு பிசினஸ் செட் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த காமிக்ஸ் புக்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஹிட், காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, ஒரு புக்கும் பெரிய பெரிய ரேட் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, லைப்ரரி மாதிரி வச்சு 10 சென்ட் வாடகை கொடுத்து அந்த புக்கை படிக்க வைக்கிறாங்க. திரும்பி புக்ஸ் அவங்க கிட்டே வந்துடும். ஸோ இவங்க லைப்ரரியில இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பணம் தானா வர்ற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் செட் பண்ணி வச்சிட்டாங்க. இதுதான் மேஜிக். நான் இந்த சாப்டர்ல படிச்சப்ப நிஜமாவே ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா நம்ம ஊர்லயும் நாம கத்துக்கிட்டது இதுதான். நல்லா படி, பெரிய கம்பெனில வேலைக்கு போ, செட்டில் ஆகு, இது ஒரு சேஃபான கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம உழைப்ப போட்டு வேற யாரோ ஒருத்தரை தான் நம்ம பணக்காரன் ஆக்குறோம். ஆனா ரிச் டேட் சொல்றது என்ன அப்படின்னா, பணத்துக்காக நீ வேலை செய்யாத,
பணத்தை உனக்காக வேலை செய்ய வை அப்படின்றாரு. பணத்தை துரத்தி ஓடுறத நிப்பாட்டிட்டு வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிச்சா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கொட்டி கிடக்கிற ஐடியாக்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பயம், பேராசை, இந்த 2 எமோஷன்ஸை வச்சு வாழ்க்கையில பண முடிவுகளை எடுக்காதீங்க. ஐயோ பணம் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு அங்க கஷ்டப்படுறதை விட இந்த பணத்தை வச்சு நான் எப்படி இன்னொரு பணத்தை உருவாக்குறது அப்படின்னு மூளையை யூஸ் பண்ணணும். பணக்காரங்க பணத்துக்காக உழைக்கிறது இல்ல, அவங்களுடைய அறிவுக்காக உழைக்கிறாங்க. பணத்துக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ எப்படிதான்ப்பா அந்த பணத்தை நமக்கு வேலை செய்ய வைக்கிறது? அதுக்கு தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பொருளாதார கல்வி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு அந்த ரிச் டாட் அடிக்கடி சொல்லுவாராம். அப்படின்னு என்ன தீபன் அப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவா ஸ்கூல்ல நமக்கு கணக்கு சொல்லி தருவாங்க, ஆனா சொத்தை பத்தி சொல்லி தர மாட்டாங்க. அதை பத்தி தான் அவர் ரொம்ப கிளியரா சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஊர்ல லாட்டரியில கோடிக்கணக்கான பணம் ஜெயிச்சவங்களோ இல்ல திடீர்னு பெரிய செலிபிரிட்டி ஆனவங்களோ கொஞ்ச நாள்லயே திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர்றத நாம பார்த்திருப்போம். அவ்வளோ பணம் எங்கடா போச்சு, ஏன் இப்படி ஆகுதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நல்ல பெரிய பணக்காரனா இருந்தா பட்டுன்னு இப்படி ஏழை ஆயிட்டான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான காரணத்தை இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பணத்தை உங்ககிட்ட நீங்க தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. புரியல? சிம்பிளா சொல்றேன். இவரு பொருளாதார கல்வி கட்டாயம் ஒவ்வொருத்தனுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. நீங்க ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டணும், பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா முதல்ல ஆழமா குழி தோண்டி அதுக்கான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை போடணும், ஃபவுண்டேஷனை போடணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய பில்டிங் கட்ட ஆசைப்படுறாங்க, ஆனா பேஸ்மெண்ட் போடாமலேயே கட்ட ட்ரை பண்றாங்க. இங்க பேஸ்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்றதுதான் பொருளாதார கல்வி, ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஸ்கூல்ல நமக்கு எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, எப்படி நல்ல வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்களே தவிர பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனாலதான் நல்லா படிச்சு பெரிய வேலை இருக்கிறவங்க கூட மாச கடைசியில இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. இதை மாத்தணும் அப்படின்னா இந்த ரைட்டர் சொல்ற முதல் ரூல் என்ன தெரியுமா? சொத்துக்கும் சுமை இல்ல கடனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும் அப்படின்றாரு. பணக்கார ஆகணும் அப்படின்னா நீங்க சொத்துக்களை தான் வாங்கணும் அப்படின்றாரு. இதுவுமே கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா மிடில் கிளாஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கடை வாங்கி ஒரு பொருளை வாங்கி அதுதான் என் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அது அப்படி இல்லை அப்படின்றாரு. சொத்துனா என்னன்னு இவர் என்ன சொல்றாருன்னா, எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் உங்க சொத்து அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு வாடகை தர்ற வீடு, ஷேர் மார்க்கெட்டு, பிஸ்னஸ், இதெல்லாம் பணத்தை கொண்டு வந்து உங்க பாக்கெட்ல போடுது இல்ல, அதுதான் சொத்து அப்படின்றாரு. அப்ப சுமைனா என்ன, அதுக்கும் அவர் சொல்றாரு, எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது சுமை அப்படின்றாரு. உதாரணத்துக்கு லோன்ல வாங்கின காரு, கிரெடிட் கார்டு பில்லு, பர்சனல் லோனு, நீங்க லோன்ல கட்டுற இந்த வீடு கூட சுமைதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொத்து அப்படின்றது உங்க பாக்கெட்ல வந்து பணத்தை போடுறது, சுமை அப்படின்றது பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், நம்ம லோன் போட்டு வாங்கின அந்த சொந்த வீடு நம்ம சொத்தா இல்ல சுமையா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஊர்ல எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சொந்த வீடு தான் நம்மளோட பெரிய சொத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த ரைட்டர் கிட்ட ரிச் டாட் பணக்காரப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்க வீடு ஒரு சொத்து இல்ல, அது ஒரு சுமை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வீட்டுக்காக நீங்க 20 வருஷம் 30 வருஷம் இஎம்ஐ கட்டுறீங்க, மெயின்டெனன்ஸ் செலவு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு உங்க பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே போய்கிட்டே இருக்கு. உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிற எந்த ஒரு விஷயமும் லயபிலிட்டி தான், சுமை தான் அப்படின்றாரு. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு, ஆனா அதுதான் உண்மை அப்படின்றாரு. நடுத்தர வர்க்கத்து மக்கள் ஒரு பொறிக்குள்ள சிக்கிக்கிறாங்க அப்படின்னு இந்த புக்கில் ரொம்ப எமோஷனலா அவர் சொல்லிருக்காரு. ஒரு யங் கப்பிள் இருப்பாங்க, 2 பேருக்கும் நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய வீட்டை லோன்ல வாங்குவாங்க. அப்புறம் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு கார் லோனு, வீட்டு தேவைக்காக சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டில் வாங்குவாங்க.
இப்ப என்ன ஆகும்? அவங்க சம்பளம் ஏற ஏற அவங்களுடைய செலவுகளும், கடன்களும் ஏறிக்கிட்டே போகும். கடைசியில அவங்க லைஃப் முழுக்க பேங்க்குக்கும், அரசாங்கத்துக்கும் டாக்ஸ் கட்டுறதுக்கே உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க கையில பணம் வந்தா முதல்ல அவங்க சொத்தை அவங்க பெருக்கிக்கிறாங்க. அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கிற அளவுக்கு பெருக்கிக்கிறாங்க. ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க தங்களுக்கு தேவையான லக்ஸுரியான காரு, பெரிய வீடு எல்லாமே வாங்குவாங்க. அதனால தான் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா ஆக்கிட்டே இருக்காங்க. ஏழைங்க சுமைகளை வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏழையாவே ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஸோ பணக்காரங்க அவங்களுக்கு வர்ற பணத்தை ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது கொடுக்கிற லாபத்துல தான் அவங்க பெரிய பெரிய காரையோ வீட்டையோ வாங்குறாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு. அவங்களுடைய முதலீட்டுல அவங்க கை வைக்கல, வர்ற காசுல கை வைக்கல, அந்த பணம் இன்னொரு பணத்தை கொடுக்குது இல்ல, அதுல தான் வாங்குறாங்கன்னு இவர் சொல்றாரு. நம்ம லைஃப்ல நாம என்ன தப்பு பண்றோம்னு இதை படிக்கும்போது நமக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுற நாம ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம சொத்தை வாங்குறோமா இல்ல சுமைய வாங்குறோமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இவர் புரிய வைக்கிறாரு. உங்ககிட்ட பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பணம் இல்லை, அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ சொத்துக்கும் சுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். உங்க பணத்தை திரும்பவும் நீங்க பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஷோ ஆஃப் பண்றதுக்காக, கெத்தா வாணுன்றதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க அப்படின்றாரு. சொத்துன்னு நினைச்சு நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே தப்புன்னு இந்த புத்தகத்துல இந்த சாப்டர் படிக்கிறப்ப எனக்கு புரிஞ்சது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாரு. இதை திட்டுறதுக்கான வார்த்தை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாடமே இருக்கு. நீங்க பண்ற வேலையை விடாமலேயே எப்படி உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன்ற ரகசியத்தை இவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சின்ன கேள்வி. உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்றாங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? பர்கர் விற்கிறாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்வீங்க. ஆனால் அதுதான் இல்லை. மெக்டொனால்ட்ஸை இவ்வளோ பெரிய பிராண்டாக மாற்றின கிரேக் கிராக் அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பிஸ்னஸ்ஸு பர்கர் விற்கிறது இல்லை, ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிப்பா சாத்தியம்? அவங்க பர்கர் விற்கல அப்படின்னா வேற என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி தோணுதில்ல. இதுக்கான பதிலை நம்ம ரைட்டர் ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு. சொத்துக்கும் சுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க ஆரம்பிங்க அப்படின்ற அந்த விஷயத்த மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் மூலியமா அவர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல யாரையாவது பார்த்து நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், நான் ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு தான் ரொம்ப கெத்தா சொல்லுவாங்க. இங்க தான் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய தப்பு பண்றோம் அப்படின்னு இந்த ரைட்டர் ராபர்ட் சொல்றாரு. ஏன்னா அது உங்க ப்ரொஃபஷன், அதாவது நீங்க பார்க்குற வேலை, அது உங்க பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேங்க் மேனேஜரா இருக்கலாம், ஆனா அந்த பேங்க் உங்களோடது கிடையாது. நீங்க இன்னொருத்தருடைய பிஸ்னஸை வளர்த்து விடுறதுக்காக உங்களுடைய பகல் இரவு இளமை எல்லாத்தையும் கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நான் சொன்னேன்ல, மெக்டொனால்ட்ஸ் பத்தி சொன்னேன்ல, அது என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு வாட்டி அந்த ஓனரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்ல பேசும்போது அவங்கள பார்த்து இவர் கேள்வி கேட்கிறாரு. நான் என்ன பிஸ்னஸ் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அங்கே எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதா, நீங்க தான் பர்கர் விற்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு, இல்ல தம்பி, என் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு, நான் பர்கர் விற்கிற பிஸ்னஸ் வெறும் ஒரு வருமானத்துக்காக தான் நான் பண்றேன். ஆனா அந்த பர்கர் விற்கிற கடையை எந்த லொகேஷன்ல வாங்குறோம்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா, அதுதான் என் உண்மையான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாராம். ஸோ மெக்டொனால்ட்ஸ் கடை எல்லாமே ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கும். ஸோ அவரோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா அந்த கடை கிடையாது. அதாவது வருமானம் வருது ஒத்துக்கிறாரு, ஆனால் அந்த கடைக்காக அந்த இடத்த வாங்குறாருல, அதுதான் என் முதலீடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் என் பிஸ்னஸ்ன்றதையும் அவர் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அதிகமான விலையுயர்ந்த இடங்களை வச்சிருக்கிற பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் நான் தான் அப்படின்றதையும் அவர் சொல்றாராம். பர்கர் விற்கிற வேலை அவருடைய ப்ரொஃபஷன், ஆனா ரியல் எஸ்டேட் அப்படின்றதா அவருடைய உண்மையான பிஸ்னஸ். இதுல நாம என்ன கத்துக்கணும்? கியோசாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வேலையை ப்ரொஃபஷனை நீங்க உடனே ரிசைன் பண்ணிட்டு பிசினஸ் பண்ண வாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்க உங்க 9 to 5 வேலைக்கு போங்க, தப்பு இல்லை. 9 மணிக்கு போங்க, 6 மணிக்கு வெளியே வாங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றாரு. நடுத்தர மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு புது மாடல் ஐபோன், பைக்கு, பெரிய டிவி, தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி சுமைய நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையான பணக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு ஒரு சொந்த பிசினஸை சைடில் ஆரம்பிக்கிறாங்க. அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ஒரு சின்ன வாடகை வீடா கூட இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆன்லைன் பிசினஸா கூட இருக்கலாம். அவங்க வேலைக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனா சைடுல பிசினஸ் பண்றாங்கல்ல, அது எப்படிப்பட்ட பிசினஸ்ன்றதான் அவர் சொல்றாரு. அவங்க இல்லாதப்ப கூட அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பார்த்தா, நம்ம யாருக்காகவோ எதுக்காகவோ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். காலைல எழுஞ்சு கம்பெனி ஓனரை பணக்காரன் ஆக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும். சம்பளம் வந்ததும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட உழைக்கிறோம். கடைசியில பேங்க்குக்கு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு கட்டுறதுக்கு உழைக்கிறோம். அவங்களுக்கு உழைக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க எப்போ உழைக்க போறீங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியை தான் இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. இந்த புக்கில் இந்த ரைட்டர் ரொம்ப எமோஷ்னலா ஒரு விஷயத்த கேட்கிறாரு. உங்க சம்பளத்தை மட்டும் நம்பி வாழாதீங்க. நாளைக்கு திடீர்னு உங்க வேலை போயிடுச்சு அப்படின்னா உங்களால எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? உங்க சொத்துக்கள் உங்களுக்கு வேலை செய்யணும். அதுதான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு அப்படின்றாரு. நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்க அசட் உங்களுடைய பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்றாரு. ஸோ நான் என்ன இதில் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க பார்க்குற வேலையை விடாமலேயே உங்களுக்காக ஒரு சொத்தை நீங்க உருவாக்கணும். மற்றவங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு மட்டுமே ஓடாம உங்க சொந்த பிசினஸ்ல, அதாவது உங்க சொத்துக்களை உருவாக்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 9 மணிக்கு போறீங்க, 6 மணிக்கு வெளியே வரீங்க, வீட்டுக்கு 7 மணிக்கு ரீச் ஆயிடுவீங்க. 7 மணிலேருந்து படுக்க போற அந்த 9 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு நீங்க வேலை செய்யுங்க. அதுதான் உங்களுடைய சொத்து அப்படின்னு இவர் சொல்றாரு. சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி அதை இன்னொரு வருமானமா எப்படி மாத்துறதுன்னு யோசிங்கன்னு தான் இவர் முக்கியமான விஷயம் சொல்ல வராரு. நாம பண்ற வேலைக்கும் நம்ம பிசினஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன விஷயம் இவர் பேசுறாரு அப்படின்னா, பணக்காரங்க எப்படி லீகலா டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறாங்க, ஏழைகளும் மிடில் கிளாஸும் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் நம்ம ரைட்டர் சொல்லியிருக்கிறாரு. ராபின்ஹுட் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுப்பான். நம்ம எல்லாரும் அவனை ஒரு பெரிய ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ராபர்ட் கியோசாகியோடைய ரிச் டேட் ராபின்ஹுட் ஒரு திருடன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அந்த ராபின்ஹுட் மைண்ட் செட்டு தான் இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்களை வரிகளில் மாட்டி கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ரைட்டருடைய புவர் டேட், அதாவது அவருடைய ஒரிஜினல் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் ராபின்ஹுட்டை ஒரு பெரிய ஹீரோன்னு நினைச்சாரு. ஆனா அவருடைய ரிச் டேட் ஒரு பிசினஸ் மேன். அவர் ராபின்ஹுட்டை ஒரு கிராக்கு, ஒரு திருடன் அப்படின்னாரு. என்னடா வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பொதுவா பணக்காரங்க அதிகமா டாக்ஸ் கட்டணும், ஏன்னா அது ஏழைங்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம் இல்லையா? இதுதான் ராபின்ஹுட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணக்காரங்க உண்மையிலேயே அவ்வளோ டாக்ஸ் கட்டுறதில்லை. இந்த ராபின்ஹுட் ஐடியாவை வச்சுதான் கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் மேல பெரிய டாக்ஸ் சுமையை ஏத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த புக்கோட ரைட்டர் டாக்ஸோடைய ஹிஸ்டரியை பத்தி சொல்றாரு. இந்த டாக்ஸ்ன்ற விஷயம் எப்படி வந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆரம்பத்தில் அமெரிக்காலையும் சரி, இங்கிலாந்துலையும் சரி, இன்கம் டாக்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்போவாவது போர் வந்தாதான் தற்காலிகமாக கொஞ்சம் டாக்ஸை வசூல் பண்ணுவாங்களாம். ஆனால் 1913 அமெரிக்காவில் இன்கம் டாக்ஸை பர்மனெண்ட்டாக ஆக்குனாங்க. அப்போ கவர்மெண்ட் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த டாக்ஸ் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸுக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் நம்பி ஓட் போட்டாங்க. ஆனால் நாள் ஆக ஆக கவர்மெண்ட்டோடைய இந்த பண பசி அதிகமாச்சு. அவங்க புவர் டேட் மாதிரி கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க நிறைய ஆட்களை வேலைக்கு எடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்பதான் அவங்க டிபார்ட்மெண்ட் பெருசாகும். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ பணக்காரங்க மேல மட்டும் இருந்த அந்த டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்களுடைய தொண்டையை நெரிக்கிற அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஏழைங்களுக்கே டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா பணக்காரங்களுக்கு அதிகமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிஸ்னஸ்ன்னு சொன்ன உடனேயே பெரிய பில்டிங்கு, நிறைய ஆட்கள் வேலை செய்கிற இடம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு லாயர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஃபைலில் இருக்கிற லீகல் டாக்குமெண்ட்ஸ் தான், அவ்வளோதான் அப்படின்றாரு.
பணக்காரங்க இந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணி தங்களுடைய சொத்துக்களையும் பணத்தையும் பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நார்மலா சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி எப்படி டாக்ஸ் கட்டுறாங்க? அவங்க முதல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, உடனே கவர்மெண்ட் அதுல இருந்து டாக்ஸை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்துல தான் அவங்க லைஃபே ஓட்டணும். கரெக்டு தானே? ஸோ ஏர்ன் பண்ணணும், அப்புறம் டாக்ஸை கட்டணும், அப்புறம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கை. ஆனா பிசினஸ் மேன் எப்படி தெரியுமா இருக்காங்க? அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே பண்றாங்க. காரு, டிராவலு, டின்னர் எல்லாமே பிசினஸ் எக்ஸ்பென்ஸா மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க. அதாவது ஏர்ன் பண்றாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க, அப்புறம் தான் டாக்ஸை பே பண்றாங்க. இதுதான் பணக்காரங்க யூஸ் பண்ற பெரிய லீகல் லூப் ஹோல் அப்படின்றாரு. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்றோம்? சம்பாதிக்கிறோம், டாக்ஸ் கட்டுறோம், மீதி இருக்கிறத ஸ்பெண்ட் பண்றோம். பட் பணக்காரங்க என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் டாக்ஸே கட்டுறாங்கன்றாரு. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியல் அறிவு இருக்கணும். இதைத்தான் ரிச் டேட் சொல்றாரு. இந்த பொருளாதார அறிவுல 4 முக்கியமான ஸ்கில் இருக்கு அப்படின்றாரு. 1 அக்கவுண்டிங், நம்பர்ஸை பார்த்து புரிஞ்சுக்கிற அந்த திறமை. ஒரு பிசினஸோடைய பேலன்ஸ் ஷீட்டை படிக்க தெரியணும்ன்றாரு. 2வது இன்வெஸ்டிங், பணம் எப்படி இன்னொரு பணத்தை உருவாக்குது அப்படின்ற அந்த சயின்ஸை நாம புரிஞ்சுக்கணும்ன்றாரு. 3வது அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ், டிமாண்டு சப்ளை எப்படி இருக்குன்றதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. 4வதா சட்டம், டாக்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன, லீகல்ல ப்ரொடக்ஷன் என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்றாரு. இந்த 4 ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க பணத்துக்காக வேலை செய்யாம பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கியாசாகி அவருடைய ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரு ஜெராக்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அவருடைய டாக்ஸ் ரிடக்ஷனை பார்த்து ரொம்ப காண்டா இருக்கிறாரு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போனஸ் வாங்கினாலும் அதுல பெரிய அமௌண்ட் டாக்ஸா போயிடுச்சு. அப்போதான் அவர் யோசிக்கிறாரு, நமக்கு ஒரு பிஸ்னஸ் தேவைன்னு யோசிக்கிறாரு. அவரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய பிஸ்னஸ் அவருக்கு புதுசா ஒரு போஷே காரே வாங்கி கொடுத்துச்சு, அதுவும் டாக்ஸுக்கு முன்னாடியே டாலர்ஸ்ல. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, நீங்க சம்பளம் வாங்குற சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுங்க. உங்க சொத்துக்கள் உங்களுக்காக பணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற பேர்ல பணக்காரங்க எப்படி அதை யூஸ் பண்ணி டாக்ஸை குறைக்கிறாங்க, சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சிருப்போம். ஏழைகள் சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டி மிச்சத்தை செலவு பண்றாங்க, ஆனா பணக்காரங்க சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு மிச்சத்தை டாக்ஸ் கட்டுறாங்க. இதுதான் பிஸ்னஸோடைய பவர். நம்மளுடைய அந்த பொருளாதார அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது இதை படிக்கும்போது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த ரைட்டர் சொல்லியிருக்கிறாரு. பணக்காரங்க பணத்தை தேடி போறதில்ல, அவங்க பணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். பணம்னு ஒண்ணு நிஜத்துல இல்லவே இல்லை, அது ஒரு மாயை. அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஐடியா மட்டும்தான். இப்படி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா இது பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே தோணும். ஆனா உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ரகசியம் தெரியும். பணக்காரங்க பணத்தை தேடி ஓடுறதில்ல, அவங்க பணத்தை உருவாக்குறாங்க. அது எப்படிப்பா உருவாக்க முடியும்? அவங்க என்ன கள்ள நோட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை. இந்த விஷயத்த நான் படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா அப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயம் என்னது? நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, பணத்தை பேங்க்ல சேமிச்சு வை, சேஃபா இரு, இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ரைட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல வெறும் படிப்பு மட்டும் இருந்தா பத்தாது, தைரியம் வேணும். ஸ்கூல்ல தப்பு பண்ணா நம்மள தண்டிப்பாங்க, ஆனா நிஜ வாழ்க்கையில தப்பு பண்ணி கத்துக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றாரு. நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய எதிரி நம்மளுடைய சுய சந்தேகம் இல்லைன்னா பயம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. ராபர்ட் கியாசாகி ஒரு சூப்பரான விஷயத்த ஒன்று சொல்றாரு. என்ன தெரியுமா? 300 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் யார்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கோ, லேண்ட் யார்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்ததோ அவங்க தான் பணக்காரங்க. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு. அப்ப யாருக்கிட்ட ஃபேக்டரி இருந்துச்சோ அவங்க தான் பணக்காரங்க. ஆனா இப்ப நாம இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஏஜ், தகவல் யுகம். இப்ப யாருக்கிட்ட சரியான தகவல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. ஸோ பணன்றது ஒரு ஐடியா தான். உங்ககிட்ட சரியான ஃபினான்ஷியல் நாலேஜ், பொருளாதார அறிவு இருந்தா
நீங்க காத்துல இருந்து கூட பணத்தை உருவாக்கலாம் அப்படின்றாரு. இதை ஒரு சும்மா ஒரு தியரி மாதிரி சொல்லல, ஒரு சூப்பரான ரியல் லைஃப் உதாரணம் ஒன்று சொல்றாரு. ஒரு டைம் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகி எல்லாரும் பயந்து போய் வீட்டை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ராபர்ட் கியோசாகி ரைட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் பயப்படுறப்ப அதை அவர் ஒரு வாய்ப்பா பார்த்தாரு. $1,20,000 மதிப்புள்ள ஒரு வீட்டை பேங்க்ல திவால் ஆனவங்க கிட்ட இருந்து வெறும் $20,000 வாங்கினாரு. அதுவும் அவருடைய சொந்த காசு வச்சு கிடையாது. நண்பர் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கி அதை பேங்க்ல கட்டி அந்த வீட்டை அவர் வாங்குறாரு. உடனே அந்த வீட்டை $60,000 இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா கூட போடல. ஆனா கொஞ்ச நேரத்துல $40,000 வருமானம் அவர் பார்த்துட்டாரு. இதுதான் இன்வென்டிங் மணி, பணத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு தோணலாம், ப்ரோ இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்கும் ப்ரோ, நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தோணும். ஆனா இங்க மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த ரியல் எஸ்டேட் கிடையாது, அந்த மைண்ட் செட். நம்ம ஊர்ல எவ்வளவோ பேர் ஷேர் மார்க்கெட் சரிஞ்சா பயந்து வித்துட்டு ஓடிடுறாங்க. ஆனா அந்த டைம்ல கம்மி விலைக்கு நல்ல ஷேரை வாங்குறவங்க தான் நிஜமான இன்வெஸ்டர்ஸ். ஸோ கியோசாகி என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டர்ஸை 2 வகையா பிரிக்கிறாரு. ஒருத்தவங்க பேக்கேஜ் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ரெடிமேட்டா இருக்கிற அந்த பொருளை வாங்குற மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பேங்க் எஃப்டி, இல்லைனா பில்டர் கட்டி வச்ச வீட்டை வாங்குறவங்க. இவங்க சேஃபா ப்ளே பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க கிரியேட்டர்ஸ். இவங்க தான் நிஜமான பணக்காரங்க. ஒரு கம்ப்யூட்டரை தனித்தனி பார்ட்ஸா வாங்கி அசம்பிள் பண்ணா லாபம் அதிகம் இல்லை, அந்த மாதிரி எங்க பிரச்சனை இருக்கோ அங்க போய் தீர்வை கண்டுபிடிச்சி அதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்குவாங்க. ஸோ நீங்க இந்த 2வது பர்சன், இந்த கிரியேட்டர் மாதிரி வரணும் அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரிச் டேட் இவர்கிட்ட சொல்லிருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே தவறவிட்ட ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கிறது. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத லாபம் உங்க கண்ணுக்கு தெரியணும். 2வது, பணத்தை எப்படி திரட்டுறது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்கிட்ட காசு இல்லை, அதான் பிசினஸ் நான் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றது ஒரு ஏழையோட மைண்ட் செட்டு. காசு இல்லாமலேயே மற்றவங்க பணத்தை வச்சு எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றத நம்ம கத்துக்கணும். 3வது, உங்களை விட அறிவாளியான ஆட்களை வேலைக்கு வைக்கிறது. எல்லா வேலையையும் நாமளே செஞ்சா நம்ம ஓனர் கிடையாது, நாமளும் எம்ப்ளாயி தான். திறமையான ஆட்களை நமக்கு வேலை செய்ய வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்றாரு. ஸோ இந்த விஷயத்தை நான் படிக்கும்போது ஒரு ரிவ்யூவராக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளே லைஃப் நாம தேடிக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஆனால் வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு. ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் பேங்க்ல வச்சுட்டு நிம்மதியா தூங்குறோமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பண வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தை தின்னுகிட்டு இருக்கு. ரிஸ்க் எடுக்காததான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஸ்கா எனக்கு தோணுது. ஸோ பணம் அப்படின்றது ஒரு ஐடியா மட்டுமே, உங்க மூளை தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்ற விஷயத்த இதை நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு ஒரு பொருளாதார அறிவு இருந்தா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற சாதாரண விஷயத்த கூட உங்களால பணமா மாத்த முடியும்னு ரைட்டர் சொல்றாரு. அதனாலதான் பணக்காரங்க பணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பயத்தை விடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க அப்படின்ற விஷயம்தான் இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. நீங்க வேலைக்கு போறீங்களா, பணத்துக்காக வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற, பணத்துக்காக வேலை செய்யல அப்படின்னா மாச கடைசியில் யாருப்பா இஎம்ஐ கட்டுறது, வாடகை யாருப்பா கொடுப்பா, பில்லு யாருப்பா கட்டுறது அப்படின்ற யோசனை உங்களுக்கு வருது இல்ல, அதுக்கும் அவர் ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறாரு. நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், அப்போதான் லைஃப் செட்டில் ஆகும். இதுதான் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த ஐடியாவை நம்புறதே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலைக்காக படிக்காதீங்க, கத்துக்கிறதுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்கில்ல மட்டும் கத்துக்கிட்டு ஒரே கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில கிடையாது, அந்த கம்பெனி கையில தான் இருக்கும். ஆனா பல ஸ்கில்ஸை கத்துக்கிட்டா உலகமே நம்ம கையில தான். ஸோ ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கில் ஏன் பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யாம அறிவை தேடி ஓடுறாங்கன்ற விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காரு இந்த புக்கோட ரைட்டர் ராபர்ட் கியோசாகி. ஒரு சூப்பரான இன்டர்வியூ பத்தி இவர் சொல்றாரு. இந்த ரைட்டர் சிங்கப்பூர்ல ஒரு பத்திரிகையாளரை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா ஆர்டிகல்ஸ் எழுதுற பொண்ணு. அவங்க ரைட்டர் கிட்ட, நானும் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆகணும்,
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரைட்டர் நம்ம கியோசாகி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லா எழுதுறீங்க. ஆனா உங்களுக்கு விற்பனை பத்தி தெரியல. சேல்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல. அதனால நீங்க முதல்ல போய் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துருச்சு. நான் அவ்வளோ படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ சூப்பரா எனக்கு இருக்கு. நான் போய் சேல்ஸ்மேன் மாதிரி வேலை பார்க்கணுமா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த இன்டர்வியூவை பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப கியோசாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு நல்ல எழுத்தாளர் தான். ஆனா அவங்க நல்ல சிறந்த புத்தகத்தை விற்கிற ஒரு நல்ல சூப்பரான ரைட்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு சேல்ஸ் ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா ஏடாப்பா என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆகு, அப்போதான் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு அதுலயே பிஹெச்டி வரைக்கும் போயிட்டு கடைசியில ஒரே கம்பெனில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேலையில ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுனால அந்த கம்பெனியை விட்டு அவங்களால வேற எங்கேயும் போக முடியல, வேற வழி அவங்களுக்கு தெரியல. கம்பெனியை மூடினா அவங்க வாழ்க்கையும் அவ்வளோதான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள நம்ம ரைட்டர் சொல்றாரு. அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பத்தி அவர் சொல்றாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல்ல செம்ம பிரில்லியன்ட், செம்மையா படிப்பான். ஆனா அவன் பார்த்த கம்பெனியை மூடினதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஸ்கில் தெரியாததுனால இப்போ 3 சின்ன சின்ன வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரிச் டேட் என்ன சொன்னாரு அப்படின்னா, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கியோசாகி அவருடைய லைஃப்ல நிறைய வேலைகளை செஞ்சாரு. அவர் கப்பல்ல வேலை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் ஆர்மியில பைலட் ஆனாரு. அங்க அவர் தலைமைத்துவம் கத்துக்கிட்டாரு. வியட்நாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெராக்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனை வேலைக்கு சேர்ந்தாரு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைலட்டா இருந்திருக்கிறாரு, செம்மையான வருமானம் வரும், நல்ல கெத்தா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். ஆனா அதையும் அவர் பண்ணிருக்கிறாரு. அட் த சேம் டைம் அவரு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருந்திருக்கு. அதனால அந்த பயத்தை போக்குறதுக்காக சேல்ஸ் வேலைக்கும் அவர் போயிருக்கிறாரு. 4 வருஷம் அங்க வேலை பார்த்து சேல்ஸ்ல டாப் 5க்குள்ள வந்த உடனேயே அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தனியா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ரைட்டர் கியோசாகி சொல்ற முக்கியமான 3 ஸ்கில் என்ன தெரியுமா? சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்க ஐடியாவையோ இல்ல ப்ராஜெக்டையோ மற்றவங்களுக்கு விற்க தெரியல அப்படின்னா அது வேஸ்ட் அப்படின்றாரு. 2வது தலைமைத்துவம், அப்புறம் தகவல் தொடர்பு. உங்களை விட அறிவாளியான ஆட்களை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுன்றதை நாம கத்துக்கணும்னு சொல்றாரு. 3வது கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், பணப்புழக்கத்தை மேலாண்மை பண்றது. பணத்தை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி முதலீடு பண்றது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும்ன்றாரு. இந்த உலகத்துல நிறைய டேலண்டடான மக்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் ஸ்கில் இல்லாம போனதுனாலதான் அப்படின்றாரு. பணத்துக்காக வேலைக்கு போகாதீங்க. நீங்க போற வேலையில புதுசா என்ன கத்துக்க போறீங்கன்னு பார்த்துட்டு அந்த வேலைக்கு போங்கன்னு ரிச் டேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. அதை இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஒரு ரூம்ல நீங்க தான் இருக்கிறதுலேயே பெரிய அறிவாளியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தப்பான ரூம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். பணக்காரங்க எப்பவுமே தங்களை விட அறிவாளியான ஆட்களை தான் கூட வச்சுப்பாங்க. ஆனா ஏழைகளும் மிடில் கிளாஸ் மக்களும் தாங்க தான் எல்லாரையும் விட புத்திசாலின்னு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த புக்கோட ரைட்டர் ரிச் டாட் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஒரு புத்திசாலி நபர் தன்னை விட அதிக புத்திசாலித்தனம் வாய்ந்த நபர்களை வேலைக்கு வச்சுப்பாங்க அப்படின்னு அவருடைய ரிச் டாட் அடிக்கடி சொல்லுவாராம். அதுவே அவருடைய சொந்த அப்பா புவர் டாட் ஒரு பெரிய ஸ்காலர், பிஹெச்டி படிச்சவர். அவர் எப்பவுமே தாதா அறிவாளுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா 13 வயசுலேயே ஸ்கூல்ல விட்டு நின்ன ரிச் டாட் என்ன பண்ணாரு தெரியுமா? பேங்க்ல வேலை செய்யறவங்க கூட, லாயர்ஸ் கூட, அக்கௌண்ட் பார்க்குறவங்க கூட, புரோக்கர்ஸ் கூட, இன்வெஸ்டர்ஸ் கூடன்னு பெரிய பெரிய அறிவாளிங்க கூட தான் அவர் எப்பவுமே மீட்டிங் போடுவாராம். சும்மா பார்க்க போறது கூட சாதாரண ஆளை பார்க்க போக மாட்டாராம், அறிவாளியான ஆளை தான் பார்க்க போவாங்களாம். ஸோ அவங்கள வச்சு எப்படி வேலை வாங்குறதுன்னு கியோசாகி இந்த புக்கில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிருக்காரு. ப்ரொஃபஷனல்ஸுக்கு அதிகமாக பே பண்ணு அப்படின்றாரு, அதிகமாக பணத்தை கொடு அப்படின்றாரு. ஒரு தொழிலில் நிபுணர்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல தொகையை கொடுத்து அவங்களுடைய உதவியை நாம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கியோசாகி அவருடைய லாயர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ரியல் எஸ்டேட் பார்க்குற புரோக்கர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஒரு பில் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பணம் சேர்த்து அவர் கொடுப்பாராம்.
ஒரு டிப்பு மாதிரி கொடுப்பாராம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்தாதான் அவங்க நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துவாங்க, நமக்காக அதிகமா வேலை செய்வாங்க, நம்ம கொடுக்கிற பணத்தை விட அதிக பணத்தை நம்ம லாபமா பார்க்க முடியும் அவர் நம்புறாரு. மிடில் கிளாஸ் மக்களுடைய தப்பான மைண்ட் செட் என்ன? நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க சர்வீஸ் மோசமா இருந்தா கூட 10 20 டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சொத்தை உருவாக்குற ஒரு புரோக்கருக்கோ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கோ 3 to 7% கமிஷன் மட்டும் தான் கொடுப்போம். அதுக்கு நம்ம யோசிப்போம். செலவு பண்ற இடத்துல டிப்ஸ் கொடுக்க தயங்காத மக்கள் சொத்தை உருவாக்குற இடத்துல காசு கொடுக்க டிப்ஸ் கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரு தப்பான பொருளாதார அறிவு அப்படின்னு இந்த ரைட்டர் சொல்றாரு. சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, பணம் கொடுத்து தான் சாப்பிட்றீங்க, அவன் வேலை ஒழுங்கா செய்யறானோ செய்யலையோ டிப்ஸா ஒரு 10 20 கொடுத்துட்டு வரீங்க. அந்த டிப்பு கொடுக்குற அதே பழக்கத்தை அவங்கள்ட்ட மட்டும் கொடுக்காம உங்க பணத்துக்கு வேலை செய்யற உங்க அக்கௌண்ட்ஸை பார்க்குற அக்கௌண்டண்டா இருக்கட்டும், உங்களுக்கு பண விஷயமா ஹெல்ப் பண்ற ஒரு புரோக்கரா இருக்கட்டும், அவங்க ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் கொடுங்க, அந்த 500 ரூபாய் டிப்பை நினைச்சிட்டு கொடுங்க. அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா லீடை கொண்டு வருவாங்க, பணம் சேர்க்கறதுக்கான நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை இவர் முன்வைக்கிறாரு. உங்களுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனா ஏராளமான விஷயங்களை பத்தின அறிவு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்றாரு. அப்பதான் உங்ககிட்ட வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட்டோ லாயரோ உங்களை ஏமாத்தாம இருக்க முடியும். அதனாலதான் கேசையோடைய ரிச் டேட் அவருடைய கம்பெனியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம ரைட்டர் கேசகிய கொஞ்ச நாள் வேலை பார்க்க வச்சாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை விட அறிவாளியான ஆட்களை நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட தலைமைத்துவம் கண்டிப்பா இருக்கணும். மக்களை நிர்வகிக்கிறது அப்படின்றதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம ரைட்டர் மிலிட்டரிக்கு போனப்ப அவருடைய ரிச் டேட் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாரு. தலைமைத்துவம் தான் அடுத்து நீ கற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீ ஒரு நல்ல தலைவராக இல்லை என்றால் உன் முதுகில் துப்பாக்கி கொண்டு பாயும். வியாபாரத்திலும் இதே நிலைதான் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது என்ன விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னா, உங்களை விட அதிக புத்திசாலித்தனம் கொண்ட மக்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் நிஜமான புத்திசாலித்தனம். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதுதான் உங்களுடைய மாபெரும் ஆபத்து. அதனால சரியா அட்வைஸ் பண்றவங்களை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுத்து உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அதே சமயம் நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா நீங்க உங்க முதலாளிக்கு மட்டும்தான் தேவைப்படுவீங்க. ஆனா நீங்க பல ஸ்கில்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங்கு, லீடர்ஷிப்பு இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு முதலாளி ஆகலாம் அப்படின்ற விஷயம். உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பணத்தை விட இந்த அறிவு தான் உங்க மிகப்பெரிய சொத்தா இருக்கும். பணத்தை விட அந்த அறிவு தான் உங்களுடைய மிகப்பெரிய உண்மையான சொத்தா இருக்கும். உங்களுக்கு ஃபினான்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். சொத்துக்கள் என்ன, சுமை என்ன, பொறுப்புகள் என்ன எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஏன் உங்களால் இன்னும் பணக்காரன் ஆக முடியல? ஏன் இன்னும் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு? நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறேன் தான்ப்பா, ஆனால் நான் ஏன் ஏழையாகவே இருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுதில்ல? உங்ககிட்ட எவ்வளவு அறிவு இருந்தாலும் இந்த 5 மிகப்பெரிய தடைகள் உங்க மனசுல இருந்தா உங்களால ஒருபோதும் பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த புக்கோடைய ரைட்டர் சொல்றாரு. ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கோடைய ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர். பணத்தை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பணக்காரங்க எப்படி பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க, வரிகள் எப்படி வேலை செய்யுது, டாக்ஸ் எப்படி கட்டுறாங்க, ரொம்ப டீப்பா நீங்க பாத்தீங்க. இந்த நாலேஜ்லாம் வந்த உடனே நம்மளால பணக்காரங்க ஆயிட முடியுமான்னு கேட்டா அதுதான் இல்லை. இந்த இடத்துல தான் ராபர்ட் கியோசாகி ஒரு செமையான ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம்னா அது இதுதான். ஏன்னா இதுல ஒரு சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரியல் லைஃப் சைக்காலஜியோட சம்பந்தப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தும் ஒருத்தவரால பணக்காரன் ஆக முடியலன்னா அதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா 5 தடைகள்னு சொல்றாரு. முதல் தடை பயம். நம்ம யாருக்குமே பணத்தை இழக்கிறது பிடிக்காது. அதுவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா ராபர்ட் கியோசாகி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுலதான் மேட்ரே இருக்கு அப்படின்றாரு. அவருடைய பணக்கார தந்தை ரிச் டேட் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நான் பணத்தை இழக்காத பணக்காரனை பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. ஆனா வாழ்க்கையில
ஒரு பைசா கூட இழக்காத நிறைய ஏழைகளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. எப்பேற்பட்ட வரிகள் இது! பணத்தை இழக்காத பணக்காரனே இல்லையா, வாழ்க்கையில ஒரு பைசா கூட இழக்காத நிறைய ஏழைகள் இருக்காங்க அப்படின்றாரு. ஏழைகள் எப்பவுமே தோத்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்காகவே உழைப்பாங்க. ஆனா பணக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உழைப்பாங்க. நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழாமலையா கத்துப்பீங்க? கீழே விழுந்து அடிபட்டாதான் பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடும். தோல்வியை பார்த்து பயப்படாம அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கணும். இந்த பாயிண்ட படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஊர்ல நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டா, ஐயோ அதுல போட்டா பணம் அவ்வளோதான் அப்படின்னு சின்ன பயத்திலேயே லைஃப் ஃபுல்லா ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பயத்தை நாம முதல்ல உடைக்கணும் அப்படின்றாரு. ரெண்டாவது தடை சந்தேகம், அப்புறம் குறை சொல்றது. நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சந்தேக பேய் உட்கார்ந்துகிட்டே இருக்கும். நான் ஆரம்பிக்கிற பிசினஸ் தோத்துருமோ, இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் விலை குறைஞ்சிருமோ, தங்கத்தை இப்ப வாங்கினா விலை குறைஞ்சிருமோ, இப்படி நம்ம மூளை நம்மளை ஏதோ ஒரு சந்தேகம் கேட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். பத்தாவதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்க வேற, டேய் அதெல்லாம் செட் ஆகாதுடா, அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம்டா அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே முடக்கி போட்டுருவாங்க. ராபர்ட் இத ரொம்ப அழகான வார்த்தையில சொல்றாரு. சந்தேகப்படுறவங்க எப்பவுமே விமர்சனம் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்கிறவங்க எப்பவுமே அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதனால உங்க மேலேயோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயோ சந்தேகம் வந்தா கண்ணை மூடிட்டு பயப்படாதீங்க. டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஐயோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு பயந்து உட்காராம, அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்த நீ கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. மூணாவது தடை சோம்பேறித்தனம். இதை படிச்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். சோம்பேறித்தனம்னா நாள் ஃபுல்லா தூங்குறது, வேலைக்கு போகாம டிவி பார்க்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராபர்ட் சொல்ற சோம்பேறித்தனம் வேற லெவல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப பிஸியா இருக்கிறதும் ஒரு வகையான சோம்பேறித்தனம் தான் அப்படின்றாரு. சில பேர் ஆபீஸ் வேலையில ராத்திரி பகலா அவ்வளோ பிஸியா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, அவங்க ஹெல்த்தை பார்க்க மாட்டாங்க, முக்கியமா அவங்க பணத்தை எப்படி வளர்க்கறது அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. கேட்டா எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லப்பா, அவ்வளோ பிஸியா இருக்கம்பா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு அந்த பிஸியான வேலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் மென்டல் லேசினஸ். அதே மாதிரி ஒரு பொருளை பார்த்துட்டு இதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்றது மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கு பதிலா இதை எப்படி என்னால வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். இதை நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். நிஜமாவே ரிசல்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு. அடுத்த நாலாவது தடை கெட்ட பழக்கங்கள். இங்க இந்த ரைட்டர் கெட்ட பழக்கம் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, சம்பளம் வந்த உடனே வீட்டு வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில்லு, கிரெடிட் கார்டு பில்லுன்னு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருந்தா அதை தனக்குன்னு சேமிச்சு வைக்கிறது. இதுதான் ரொம்ப மோசமான பினான்சியல் கெட்ட பழக்கம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு முதல்ல நீயே சம்பளம் கொடுத்துக்கோ. இதுதான் பணக்கார அப்பா கொடுத்த ஒரு சீக்ரெட்டான விஷயம். சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைங்க. நீங்க வேலை செய்றீங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, ஓகே, அந்த சம்பளத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் சேலரி அப்படின்னு உங்களுக்கு வர சேலரியில உங்களுக்கு நீங்களே ஒரு சம்பளத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இதுதான் உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. மிச்சம் இருக்கிற காசை வச்சு பில்லு கட்டுங்க அப்படின்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 எடுத்து வச்சிருங்க. பேலன்ஸ் 25,000 தான் நீங்க மற்ற விஷயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்றாரு. அப்படி நான் பண்ணா என் பில்ஸை நான் எப்படி கட்டுறது, கடனை எப்படி அடைக்கிறது, பணம் பத்தாதே அப்ப நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. அந்த ப்ரெஷர் தான் உங்களை எக்ஸ்ட்ராவா வேலை செய்ய வைக்கும். புதுசா ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்க உங்க மூளைய யோசிக்க வைக்கும். இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் growth வேற லெவலில் இருக்கும் அப்படின்றாரு. அடுத்த 5வது தடையா ஆணவம் அப்படின்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மெதப்பு. ராபர்ட் ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயம் ஒத்துக்கிறாரு. எனக்கு என்ன தெரியுமோ அது எனக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. எனக்கு என்ன தெரியாதோ அதனால நான் பணத்தை இழக்கிறேன் அப்படின்றாரு. நிறைய பேர் தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஒத்துக்கிறதுக்கு ஈகோ பார்ப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியலனா கூட தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க காட்டிப்பாங்க. கடைசியில பணத்தை விட்டுட்டு நிற்பாங்க.
அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை ஏத்துக்கோங்க. அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கத்துக்கோங்க. இல்லனா அதை பத்தி ஒரு புக் எடுத்து படிங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, அதை போய் பாருங்க. இந்த உலகத்துல நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் படிக்கிறப்ப என்ன விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னா, பணம் சம்பாதிக்க அறிவு மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறப்ப வரக்கூடிய பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம், கெட்ட பழக்கம், ஆணவம், இந்த 5 தடைகளையும் உடைச்சு எறிகிற மனப்பக்குவம் ரொம்ப 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 முக்கியம்னு தோணுது. இந்த 5 விஷயத்துல நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. சரிப்பா, இப்போ என்கிட்ட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்துருச்சு, நம்ம தடைகளையும் உடைச்சிட்டோம், அடுத்து என்ன, எப்படி பிராக்டிக்கலா ஆக்ஷன் எடுக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அதுக்கு தான் 10 சூப்பரான ஸ்டெப்ஸை நம்ம ரைட்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த 10 சீக்ரெட்ஸ் என்ன? இது வரைக்கும் பணக்காரங்க என்ன தந்திரம் யூஸ் பண்றாங்க, நம்ம மனசுல இருக்கிற பயம், சோம்பேறித்தனம் மாதிரியான தடைகளை எப்படி உடைக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். சரி, மைண்ட் செட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா செயல்ல எப்படி இறங்குறது? நாள்ல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சும்மா வாயில சொன்னா போதுமா? ராபர்ட் கேசக் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அது வெறும் குப்பை தான் அப்படின்றாரு. உங்க மூளைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபைனான்சியஸ் ஜீனியஸை தட்டி எழுப்ப 10 சூப்பரான ஸ்டெப்ஸை ரைட்டரே கொடுக்குறாரு. அந்த 10 சீக்ரெட்ஸ் என்ன? இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட தியரி எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு நம்ம ரைட்டரே சொல்றாரு. ஸ்டெப் 1, ஒரு ஆழமான காரணம் வேணும். நான் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பணக்காரன் ஆகணுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஆமா பாஸ், யாருக்கு தான் பணம் கசக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பணம் வராது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த காரணம் 2 விதமா இருக்கலாம். எனக்கு எது வேண்டாம், இல்லைன்னா எது வேணும் அப்படின்ற விஷயம். உதாரணத்துக்கு, என் வாழ்நாள் பூரா ஒரு மிஷின் மாதிரி நான் உழைக்க விரும்பல, என் முதலாளிக்கு நான் அடிமையா இருக்க விரும்பல, இதெல்லாம் எனக்கு எது வேண்டாம் அப்படின்ற லிஸ்ட். என் குழந்தைக்கு நான் நல்ல வாழ்க்கை தரணும், நான் உலகம் பூரா சுத்தி பார்க்கணும், எனக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்சதை பண்ணணும், இதெல்லாம் எது வேணும் அப்படின்ற லிஸ்ட். ஸோ எது வேணாம் எது வேணும் அப்படின்ற இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்றாரு. இந்த 2 எமோஷனும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நெருப்பை உருவாக்கணும். அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள்லயே நீங்க பழைய மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிருவீங்க. ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டெப் 2, தினசரி முடிவுகள். நம்ம கைக்கு வர ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சாய்ஸ் தான். ஒரு 1000 ரூபாய் உங்க கைக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்க ஏழையா இருக்கணுமா, நடுத்தர வர்க்கமா இருக்கணுமா, இல்ல பணக்காரனா ஆகணுமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்கிறீங்க. அந்த பணத்தை தூக்கி தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னா நீங்க ஏழை ஆவீங்க. அதையே ஒரு அசெட் மேல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பணக்காரன் ஆவீங்க. உங்க டைம், உங்க பணம், இது 2ஐயும் நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்ற சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது அப்படின்றாரு. ஸ்டெப் 3, நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்ற அந்த ஊர் பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பொருளாதாரம் மோசமா இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட பணம் அபேஸ் ஆகிடும், பிஸ்னஸ் பண்ணா லாஸ் ஆகிடும், அவ்வளோதான் நம்ம ஆஃபீஸை மூட போறாங்க அப்படின்னு எப்பவுமே நெகட்டிவா பேசுற ஆட்களை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பயம் ஒரு தொத்து வியாதி மாதிரி உங்களுக்குள்ள வந்துடும். பணத்தை பத்தி பேசுற, இன்வெஸ்ட் பண்றதை பத்தி பேசுற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை கொஞ்சம் உருவாக்குங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கோங்க. பாசிட்டிவா பேசுற விஷயங்களை மட்டுமே பேசுற பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த ஸ்டெப் 4, முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்க அப்படின்றாரு. இதை நான் முன்னையே சொல்லியிருப்பேன், தடையில சொல்லியிருப்பேன். ஆனா இங்க அதை ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டெப்பா அவர் சொல்றாரு. உங்களுக்கு மாசம் 30,000 சம்பளம் வருது அப்படின்னா பில்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 3,000 ரூபாவை இல்ல 5,000 ரூபாவை எடுத்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. என்ன பாஸ், அப்ப வாடகை யாரு கட்டுறது, இஎம்ஐ யாரு கட்டுறது அப்ப நீங்க கேட்கலாம். அந்த ப்ரெஷர் உங்க மூளைக்கு கொடுங்க. ஐயோ என்ன 5,000 தேவைப்படுதே, அது எப்படி எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்க மூளை அப்போதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. ஸ்டெப் 5, அட்வைஸ் பண்றவங்களுக்கு நல்லா பே பண்ணுங்க அப்படின்றாரு.
நம்ம ஆளுங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போனா வெயிட்டருக்கு ₹100 டிப்ஸ் அசால்ட்டா வைப்பாங்க. ஆனா நம்ம பணத்தை எப்படி வளர்க்கலான்னு ஐடியா கொடுக்குற நம்ம ஆடிட்டருக்கோ, இல்ல ஃபினான்ஷியல் அட்வைசருக்கோ, இல்ல ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர்கிட்டயோ, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். உங்களால ரெகுலரா நான் பண்றேன். எனக்கே இவ்வளவு ரேட்டு சொல்றீங்களே அப்படின்னு பேரம் பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த ரைட்டர் சொல்றாரு. உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கிற, உங்க பணத்தை பெருக்கிற நல்ல ஆளுங்க கிட்ட தாராளமா ஃபீஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டெப் 6, சொத்துக்கள் தான் உங்க ஆடம்பரத்தை வாங்கணும். இந்த புக்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட்டான பாயிண்ட் இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சம்பளத்துல இருந்து காசை எடுத்துப்போம், இல்லைனா இஎம்ஐல போடுவோம். ஆனா பணக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஐபோன் வேணும் அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாவை முதல்ல ஒரு அசெட்ல, அதாவது பங்கு சந்தையில, மியூச்சுவல் ஃபண்ட்ல, இல்ல பிசினஸ் மேல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அசெட் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணது மூலயமா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் பார்த்தீங்களா? அந்த லாபத்தை வச்சு உங்களுக்கு தேவையான ஐபோனையோ காரையோ வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அப்ப உங்க அசட்டும் அப்படியே இருக்கும், உங்க ஆசையும் நிறைவேறும். சமலாஜிக் இல்ல? ஸ்டெப் 7, புது ஃபார்முலாவை வேகமா கத்துக்கோங்க அப்படின்றாரு. நாம என்ன படிக்கிறோமோ அதுவே தான் நாம மாறுறோம் அப்படின்னு ராபர்ட் அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு பேக்கரியில போய் கேக் செய்ய கத்துக்கிட்டா நீங்க ஒரு பேக்கர் ஆகலாம். ஆனா அதையே வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தா பெரிய அளவுல வளர முடியாது. நிறைய பேர் தங்களுடைய 20 வயசுல ஒரு ஸ்கில்லு கத்துப்பாங்க. அதையே வச்சு 60 வயசு வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல அது செட் ஆகாது. உங்களுக்கு எஃப்டி பத்தி தெரியுமா? சூப்பர். அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கோங்க. அது தெரிஞ்சா அடுத்து ரியல் எஸ்டேட் பத்தி கத்துக்கோங்க. அதுவும் தெரிஞ்சிச்சா இப்ப இருக்கிற உலகத்துல ஏஐ கத்துக்கோங்க. ஏஐல நிறைய ஏஐ இருக்கு. இமேஜ் எடுக்கிற ஏஐ இருக்கு, வீடியோ எடுக்கிற ஏஐ இருக்கு, ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ஒரு ஏஐ இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த சைட்ல கத்து வச்சுக்கிட்டே இருங்க. பணக்காரங்க எப்பவுமே தங்களுடைய கத்துக்கிற வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபார்முலால மாஸ்டர் ஆன உடனே அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த புதுசா என்ன கத்துக்கலாம் அதை ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீங்க என்ன புதுசா கத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் 8, இந்தியன் கிவர். கேட்கும் போதே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இந்தியன் கிவர், பிஎன் இந்தியன் கிவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். என்னப்பா அமெரிக்காவில் இந்தியாவை பத்தி சொல்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அமெரிக்காவில் இந்தியன் கிவர் அப்படின்னா ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுத்துட்டு திரும்ப அதையே புடுங்கிக்கிறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்களாம் இந்தியன் கிவர் அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு போறோம், ஒரு 1000 ரூபாய் மொய் வைப்போம். திரும்பவும் நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வந்து 1000 ரூபாய் மொய் வைப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துருவோம், திரும்ப நம்மளே பிடுங்கிப்போம், நம்மள்ட்டே வந்துரும்ல. இதை தான் வந்து அமெரிக்காவில் இந்தியன் கிவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாரு. பணக்காரங்க ஒரு இடத்துல முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, நான் போட்ட காசு எப்போ என் கைக்கு வரும் அப்படின்ற விஷயம்தான். உதாரணத்துக்கு நீங்க 1,00,000 ரூபாய் போட்டு ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல 2,00,000 ரூபாய் மாறுது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாடா பணம் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க, இல்லைனா மொத்தமா வித்துட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆனா புத்திசாலியான இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த 2,00,000 ரூபாய் இருந்து அவங்க போட்ட அந்த 1,00,000 அசல் தொகையை மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. மீதி இருக்கிற அந்த 1,00,000 மார்க்கெட்ல அப்படியே இருக்கும். இப்ப அந்த அசல் தொகையை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஜிக் புரியும் நினைக்கிறேன். அவங்க போட்ட பணம் சேஃபா வெளியே வந்துருச்சு, ஆனா அவங்க சொத்து இன்னமும் மார்க்கெட்ல அவங்களுக்காக பணம் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் ரியல் வெல்த் கேம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ நம்மளுடைய இந்த மொய் வைக்கிற முறையை தான் இப்படி பிசினஸ்ல அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் 9, உங்களுக்கான ஹீரோக்களை ஃபாலோ பண்ணுங்க. சின்ன வயசுல நாம பேட்மேன், ஸ்பைடர்மேன் ஹீரோக்களை பார்த்து நம்மளையே அந்த ஹீரோவா நினைச்சுக்கிட்டு விளையாடுவோம், வாடுவோம்ல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி கிடைக்கும். இதே சைக்காலஜி ஏன் நாம பணம் சம்பாதிக்கிறதுல யூஸ் பண்ணக்கூடாது? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்குமா? வாரன் பஃபெட், பீட்டர் லிஞ்ச் மாதிரி ஆட்களை உங்க ஹீரோவா மாத்திக்கோங்க. அவங்க புக்ஸை படிங்க, அவங்க இன்டர்வியூ பாருங்க. நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய வீழ்ச்சி வருது, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குன்னா
அப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, இப்ப இந்த இடத்துல வாரன் பஃபே இருந்தா என்ன பண்ணுவாரு? அவர் பயந்து ஓடுவாரா? இல்ல இது ஒரு வாய்ப்பா பார்ப்பாரா? அப்படின்னு யோசிங்க. நீங்க ஹீரோஸ காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாதுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்த குடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து கடைசியா ஸ்டெப் 10. உங்களுக்கு என்ன வேணுமோ அத முதல்ல கொடுங்க. டீச் அண்ட் யூ ஷல் ரிசீவ். இது கொஞ்சம் எமோஷனலான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு பாயிண்ட். ராபர்ட்டோட அப்பா எப்பவுமே சொல்லுவாராம், என்கிட்ட நிறைய பணம் வரும்போது நான் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாரு, பணம் வரல. ஆனா பணக்கார அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ முதல்ல மற்றவங்களுக்கு கொடு, அப்பதான் அது பல மடங்கா உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொன்னாராம். உங்களுக்கு பணம் வேணுமா, தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பு வேணுமா, மற்றவங்க மேல அன்பு காட்டுங்க. உங்களுக்கு பிசினஸ்ல புது ஐடியாஸ் வேணுமா, மற்றவங்களுக்கு நீங்க கத்துக்கிட்டதை சொல்லி கொடுங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் திரும்ப கிடைக்கும். நான் சொல்லி கொடுத்தா அவன் என்னை விட பெரிய ஆயிடுவானோ அப்படின்னு சுயநலமா நினைக்காம உங்க அறிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது உங்க மூளையில புது புது ஐடியாக்கள் தானா உருவாகும். வெறும் ஆசை மட்டும் பத்தாது, ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட வந்து, ப்ரோ நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா லாஸ் ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் இதுக்கு ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கிறாரு. உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறத விட தப்போ ரைட்டோ களத்துல இறங்கி வேலை செய்யறவன் எப்பவுமே ஜெயிப்பான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க தப்பு பண்ணலாம், பணத்தை இழக்கலாம், ஆனா அந்த தப்புல இருந்து கிடைக்கிற அனுபவம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால தயவு செஞ்சு யோசிச்சிட்டே இருக்காதீங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது விஷயமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஆழமான எமோஷனல் காரணத்தை, ஸ்ட்ராங்கான ஒய் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க பணக்காரன் ஆகணுமா இல்ல ஏழை ஆகணுமான்னு முடிவு பண்ற சாய்ஸ் தான். உங்க ஆசைகளை, லக்ஸுரிய உங்க சம்பளத்தை வச்சு வாங்காதீங்க. உங்க சொத்துக்கள் சம்பாதிச்சு கொடுக்கிற லாபத்துல வச்சு வாங்குங்க. கத்துக்கிறத ஒருபோதும் நிறுத்திக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அசல் பணத்தை எப்படி பாதுகாப்பா திரும்ப எடுக்கிறது அப்படின்றத யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு ஹீரோவை வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, சுயநலம் இல்லாம நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ ஒரு வழியா பணக்காரன் ஆகிறதுக்கான அந்த 10 சீக்ரெட் ஸ்டெப்ஸையும் நாம பார்த்துட்டோம். சூப்பர் பாஸ், எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், என் டேபிள்ல உட்காந்து நான் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு இல்லை, அவருக்கே கேட்டிருக்கும். அதை பத்தியும் அவர் கடைசி சாப்டர்ல தெளிவா எழுதியிருக்கிறாரு. ஃபைனல் ஆக்ஷன் பிளான் என்ன? உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்மள நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிப்போம், நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம். ஆனா நம்ம பேங்க் பேலன்ஸ் மட்டும் அப்படியே இருக்கே, அது ஏன்னு எப்பயும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிறோம், ஆனா அதை நாம எதுவுமே எக்ஸிக்யூட் பண்றது இல்லை, ஆக்ஷன்ல இறங்குறது இல்லை. ஸோ இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டர்ல ராபர்ட் கியோசாகி நம்மளை உடனே களத்துல இறங்க வைக்கிற ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இவர் பேசியிருக்கிறாரு. இது வரைக்கும் நிறைய தியரி, மைண்ட் செட்டு, சொத்து, சுமை அப்படின்னு நிறைய அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த புக்கோட கடைசியில சில விஷயங்களை அவர் சொல்லிருக்கிறாரு. அது எல்லாமே முழுக்க முழுக்க பிராக்டிக்கலான விஷயங்கள் தான். நம்மள பல பேருக்கு எல்லாம் ஓகே பாஸ், ஆனா நான் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அதுக்காக ராபர்ட் ஒரு சில அருமையான ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பர்சனல் அந்த சாப்டரை படிக்கும்போது நல்லா ஒத்து போற மாதிரியே இருந்தது. முதல் விஷயம் அவர் சொன்னது, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைங்க அப்படின்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு ஆனா ரிசல்ட் மட்டும் புதுசா கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதை உடனே செக் பண்ணிட்டு நிறுத்திட்டு எது சரியா வருமோ அதை தேட ஆரம்பிங்க. உங்களுடைய பழைய பழக்கங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்றாரு. 2வது பாயிண்ட், புதிய யோசனைகளை தேடுங்க அப்படின்றாரு. ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு புதுசாக கத்துக்கணும் அப்படின்னா நேரா ஒரு புக் ஷாப்புக்கு போவாராம். அங்க போய் தனக்கு தெரியாத புது முதலீட்டு ஐடியாக்களை பத்தி தேடி பார்ப்பாராம். உதாரணத்துக்கு, ஒரு ரைட்டர் எழுதின புக்கை முழுக்க படிச்சுட்டு அதில் சொன்னதை அப்படியே அடுத்த நாள் செஞ்சு பார்ப்பாராம்.
ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புக்க ரொம்ப ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, "இதெல்லாம் எதுக்குப்பா? இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுப்பா. இதெல்லாம் நம்ம லைஃப்‌க்கு ஒத்து வராதுப்பா" அப்படின்னு சொல்ட்டாங்க அப்படின்னா, உடனே அந்த புக்க மூடி வச்சுட்டு, பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடுவாங்க. உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவான ஆளுங்கள மொதல்ல கட் பண்ணுங்க. 3வது செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ, அத ஏற்கனவே செஞ்சு முடிச்ச ஒருத்தவர கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, அத பத்தி ஒண்ணுமே தெரியாத உங்க ஃப்ரெண்டுட்ட போயி ஐடியா கேட்கிறத விட, ஏற்கனவே அந்த பிசினஸ்ல பண்ணி ஜெயிச்ச ஒருத்தர போய் பாருங்க. இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ நீங்க ஹோட்டல் வைக்க போறீங்களா? இல்ல காய்கறி கடை வைக்க போறீங்களா? பூக்கடை வைக்க போறீங்களா? பானிபூரி கடை வைக்க போறீங்களா? எது வைக்கிறதா இருந்தாலும், தெரியாத ஃப்ரெண்ட்ட போய் சொன்னா, "அதெல்லாம் ஏன்டா வைக்கிற? ஊரப்பட்ட பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயுமா அத பண்ணணும்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா, ஏற்கனவே பண்ணவன்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்கள காம்படிட்டரா பார்க்குறாங்கன்றதுலாம் அடுத்த கட்ட விஷயம். பட் அவங்க அத பத்தின ஐடியா ஒண்ணு குடுப்பாங்கல்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு லஞ்ச் வாங்கி குடுத்து, பார்ட்டிக்கு கூட்டு போயி, அவங்களுடைய அனுபவத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. அவங்க செஞ்ச தப்புகள நீங்க செய்யாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்றாரு. இந்த மாரி இடத்துல கிடைக்கிற அறிவு அப்படின்றது எந்த காலேஜ்லயும் கிடைக்காது. 4வது விஷயம், பயிற்சி வகுப்புகள்லயும், கிளாஸ் ரூம்லயும் கலந்துக்கோங்க அப்படின்றாரு. படிப்பு அப்படின்றது ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ முடியறதில்ல. உங்க ஃபினான்ஷியல் ஐக்யூ அந்த அறிவு வளரணும் அப்படின்னா, நெறைய செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய ரைட்டர்ஸ் பேசுறத கேளுங்க. உங்க துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய மீட்டிங் போவாங்கல்ல, இன்டர்வியூஸ் குடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க அப்படின்றாரு. புது புது கோர்ஸ் படிங்க அப்படின்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மூளைக்கு நீங்க போடுற முதலீடு தான் உங்களுக்கு பல மடங்கு லாபத்த திருப்பி குடுக்கும் அப்படின்றாரு. 5வது ஒரு சீக்ரெட் சொல்றாரு. வாய்ப்புகள கண்ண தொறந்து தேடுங்க. கேள்விகள் கேளுங்க அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு சொத்து பிடிச்சிருக்கா? தயங்காம போய் விலை கேளுங்க. ஒரு பைக்கு, கார் பிடிச்சிருக்கா? போய் விலை கேளுங்க. நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கேட்டா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற அந்த கூச்சம் தான். ஆனா மார்க்கெட்ல யார் அதிகமா கேட்கறாங்களோ, பிசினஸ்ல யார் அதிகமா கேட்கறாங்களோ, யார் அதிகமா ஆஃபர்ஸ் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் நெறைய வாய்ப்புகள் கிடைக்குன்றாரு. 6வது பாயிண்ட், ஏரியாவ நல்லா சுத்தி பாருங்க அப்படின்றாரு. புதுசா இருக்குல்ல? ராபர்ட் கியோசாகி ஒரு சூப்பரான ஐடியாவா அப்படி சொல்றாரு. மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏரியாவுல சும்மா ஒரு வாக்கிங் போங்க. பைக் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ரவுண்டு சும்மா போயிட்டு வாங்க. காரணமே இருக்க தேவையில்ல. பைக் எடுத்துக்கோங்க, சைக்கிள் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பாருங்க. ஒரு ஏரியா எப்படி மாறுது? என்ன புதுசா கட்டப் போறாங்க? என்ன பில்டிங் வரப்போகுது? எந்த கடை எப்ப காலியா இருக்கு? எந்த கடை அந்த இடத்துக்கு பதிலா வந்திருக்கு? எந்த வீடு சேல்ஸ்ல வந்திருக்கு? அப்படின்னு உங்க ஏரியா நிலவரத்த கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. நம்ம சும்மா வெளிய சுத்துறப்ப தான் நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும்ன்றாரு. நெறைய பெரிய டீல்ஸ் எல்லாமே இப்படி சும்மா ரோட்ல நடக்கும்போது தான் தோணுச்சு அப்படின்ற விஷயத்த அவரே சொல்லியிருக்கிறாரு. 7வதா பேரம் பேசி லாபமா வாங்குங்க அப்படின்றாரு. நம்ம ஆளுங்க சூப்பர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு தள்ளுபடி போட்டா எப்படி ஓடி போய் வாங்குறாங்க. ஆனா முதலீடுன்னு வரும்போது மட்டும் அதிக காசு கொடுத்து வாங்குறாங்க. ரியல் எஸ்டேட்டோ, ஷேர் மார்க்கெட்டோ எங்க தள்ளுபடி கிடைக்குதோ அங்க தான் நாம முதலீடு செய்யணும் அப்படின்றாரு. 8வதா வாங்குற ஆள முதல்ல தேடுங்க அப்படின்றாரு. இது ஒரு வேற லெவல்ல பிசினஸ் ட்ரிக் தான். கியோசாகி என்ன சொல்றாருன்னா, ஒரு சொத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி, இத என்கிட்ட இருந்து வாங்க யாராவது ரெடியா இருக்காங்களா? அப்படின்ற விஷயத்த நீங்க முதல்ல பாருங்க அப்படின்றாங்க. வாங்குற ஆள் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொருள எங்க கம்மியா விக்குதோ அங்க போய் தேடி வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. இதுல உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி, லாபம் அதிகம்ன்றாரு. அடுத்து 9வதா பெரிதாக சிந்தியுங்கள். திங்க் பிக் அப்படின்றாரு. நம்மள நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். நாம எப்பவுமே ரொம்ப சின்னதாவே யோசிப்போம். ஆனா கியோசாகி சொல்றாரு, சில்லறையா யோசிக்காம எப்பவும் பெரிய அளவுல யோசிங்க. நாம ஒரு பொருள வாங்கும்போது, மொத்தமா டீல் பேசும்போது, நமக்கு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அது கிடைக்கும். த சேம் டைம் லாபமும் பல மடங்கா இருக்கும் அப்படின்றாரு. நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு பேனா வாங்குறீங்க. ஒரு பேனா கேட்கிறீங்க. ஒரு பேனா ரூ. 10 குடுப்பாங்க. 10 கேட்டா ரூ. 100 குடுப்பாங்க. அதுவே 1000 கேட்டா ரூ. 10ன்றதுக்கு பதிலா ரூ. 8 மாத்தி குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பல்க்கா யோசிங்க, பல்க்கா வாங்குங்க, பல்க்கா திங்க் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்து 10வதா வரலாற்றுல இருந்து கத்துக்கோங்க அப்படின்றாரு. ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பிசினஸா இருக்கட்டும். முன்கூட்டியே முன்கூட்டியே என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதனுடைய வரலாற நீங்க புரட்டி பார்க்கணும் அப்படின்றாரு. மார்க்கெட் எப்ப ஏறுச்சு, எப்ப இறங்குச்சு, கோல்ட் ரேட் எப்ப ஏறுச்சு, எப்ப இறங்குச்சு,
அது ஏறும்போது சண்டை எங்கே நடந்தது நடக்கலை, இறங்கும் போது என்ன விஷயங்கள் நடந்துச்சு, இப்படி பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இனிமேல் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத ஈஸியாக கணிச்சிடலாம் அப்படின்றாரு. ஸோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே பழைய விஷயங்களை ஆராய்ஞ்சு தான் புதிய முதலீட்டு பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே விஷயங்கள் நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் கற்றுக்கிட்டவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து டேலி கற்றுக்கிட்டா பயங்கரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, டேலி அதெல்லாம் எதுக்குப்பா, ஏஐ வந்துச்சு போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் விஷயம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றின வரலாறு ஒன்று இருக்கும்ல, பிஸ்னஸோ வேறு எந்த விஷயமோ, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இல்லை முதல்ல இறங்குங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படியான பல விஷயங்கள் இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ரிச் டாட் புவர் டாட் புக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க்கை கண்டிப்பாக உருவாகியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த புக்கை நான் படித்து முடித்தப்ப ஒரு ஆழமான பெருமூச்சு நான் விட்டேன். இத்தனை நாளாக பணத்தை பற்றி எவ்வளோ தப்பாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஃபீல் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட கிளைமேக்ஸில் ராபர்ட் கியோசகி கன்க்ளூஷனாக ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாரு. ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப ஆழமான மெசேஜை சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இயற்கை 2 சூப்பரான பரிசுகளை கொடுத்துருக்கு. ஒன்று நம்மளுடைய மூளை, இன்னொன்று நம்மளுடைய நேரம், மைண்ட் அண்ட் டைம். இந்த ரெண்டையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தான் நம்மளுடைய எதிர்காலமே அடங்கியிருக்குன்றாரு. உங்கள் கைக்கு வர வேண்டிய ரூபாய் நோட்டும் ஒரு விதை மாதிரி தான். அந்த பணத்தை நீங்கள் உங்கள் செலவுக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏழையாக இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதையே கொஞ்சம் சேர்த்து வச்சு பாதுகாப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறத சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த பணத்தை உங்கள் அறிவை வளர்க்கவும் சொத்துக்களை உருவாக்கவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பணக்கார எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்னு ரொம்ப அழகாக முடிக்கிறாரு. ஸோ சாய்ஸு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றாரு. ஸோ பணம் அப்படின்றது விதை. அந்த விதையை எதில் நீங்கள் போட போகிறீங்கன்றது தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த புக்கு முழுக்க கியோசகி திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். பயமும் அறியாமையும் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரிகள். தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு பயந்து இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மாத சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிற எலி பந்தயத்தில், இந்த ரேட் ரேஸில் இருந்து வெளியே வாங்கன்றாரு. இந்த புக் வந்து சும்மா எப்படி ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆவது அப்படின்ற ஒரு மேஜிக் மாதிரியான புக்கெலாம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். ஆக்சுவலி ஏழை தந்தை எப்பவுமே என்னால் இதை வாங்க முடியாது, ஐ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனால் பணக்கார தந்தை இதை வாங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட் அப்படின்னு கேள்வி கேட்பாராம். இந்த ஒரு சின்ன கேள்வி தான் நம்ம மூளையை வேலை செய்ய வைக்கும், நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்கள் பணத்தை பற்றின அறிவை வளர்த்துக்க நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு சின்ன முடிவு தான் உங்கள் தலையெழுத்தே மாற்ற போகுது. கல்வி தான் புதிய பணம் அப்படின்னு அழகாக ராபர்ட் சொல்கிறாரு. நாலேஜ் இஸ் ஏ நியூ மணி அப்படின்றாரு. அதனால தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து கற்றுக்கோங்க, ஆக்ஷனில் இறங்குங்கன்றாரு. ஸோ ஒட்டுமொத்த புக்கோடைய பிக்கஸ்ட் டேக்அவே என்ன அப்படின்னா, பணம் உங்களை ஒருபோதும் பணக்காரனாக்காது. பணத்தை பற்றின உங்களுடைய அறிவு தான் உங்களை பணக்காரனாக்கும். உங்கள் வாழ்க்கையில் பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யாமல் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க அப்படின்றதான் அல்டிமேட்டாக இவர் சொல்கிறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிச் டாட் புவர் டாட் புக்கோடைய முழு சம்மரியை, முழு அந்த ரிவ்யூவை தான் இப்படி நீங்கள் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த புக் உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த புக்கு ரொம்ப நல்லா படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னதான் சொல்லிருக்காங்கன்னு தெரியலையே அப்படி ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க ஓரளவுக்கான விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. ஸோ அந்த புக்குக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். ஒரு வாட்டி இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். நான் நிறைய விஷயங்களை இதில் வந்து சொல்லாமல் விட்டுருக்கேன். ஏன்னா முழு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா அது ஆடியோ புக் மாதிரி ஆகிடும், இப்போ நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயத்தை மட்டுமே நான் அடிக்கோடிட்டு அதில் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக்கை நீங்கள் முழுசாக படிக்கிறப்ப இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த புக்கோட விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும், டீகோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்றதையும் கீழே சொல்லுங்கள். சீக்கிரமாக அந்த புக்கை நான் படித்து உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன்.
அப்புறம் நிறைய பேர் வேள்பாரி புக்கை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. வேள்பாரி புக்கை என்னால் இப்போ பண்ண முடியாது, அப்லோட் பண்ணவும் முடியாது. என்னால் காப்பிரைட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா என் சேனலை இழுத்து மூடுருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான பர்மிஷன் கிடைக்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கை நான் ஆடியோ புக்காக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே கமெண்ட்டில் வந்து வேள்பாரி அப்லோட் பண்ணுங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ என்னால் பண்ண முடியாதுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான புக் ரிவ்யூலையோ இல்லை சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல்லையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் இப்போ நான் கிளம்புறேன். மறக்காமல் நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக ரிச் டாட் புவர் டாட் புக்கை படிக்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.